பேராசிரியர், இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நம் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையான போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்ற உறுதிமொழியினை ஏற்கும் நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மது மற்றும் போதைப் பொருட்களால் வாகனத்தில் செல்வோர் பெரும் விபத்துக்குள்ளாகிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் எதிரே வருபவர்களையும் விபத்துக்கு உள்ளாகிறார்கள். அடுத்து அந்த போதையில் இருப்பவர்கள் தன்னிலை மறந்து வேலைக்கு செல்வது இல்லை, உடலில் சிறுமூளை கல்லீரல் பாதித்து நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து சிறு வயதிலேயே இறப்பை சந்திக்கிறார்கள். இதற்காக மாணவ மாணவிகளாகிய நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த கொடிய போதை பழக்கத்திற்கு யாராவது அடிமையாக இருந்தால் நீங்கள் முழு மூச்சாக எதிர்த்து போராட வேண்டும். முதலில் அன்பாக ஆசையாக சொல்லி திருத்த வேண்டும். அதில் கேட்கவில்லை என்று சொன்னால் எதிர்த்து போராடுங்கள். செய்வீர்களா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். மதுவை குடித்து மடிகின்றார் எண்ணற்றோர். இது மக்களின் அறியாமை. இதனால் வருவது ஏழ்மை. சிறுமூளை பாதித்த மனிதனை சிறுவர்கள் கூட மதிப்பதில்லை. போதைக்கு அடிமையானோர் அனைவரது வாழ்க்கையும் குறிக்கோள் இல்லாமல் குடும்பம் சீர்குலைந்து வறுமை என்பது வாட்டி வதைக்கிறோம். உயர்ந்த மனிதோரை உள்ளத்தில் நினைத்து சிறந்த வாழ்க்கையினை சிந்தனையில் கொண்டு வாழ்க்கையில் வளமாய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.